பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான கிறிஸ்மஸ் பண்டிகை நாளில் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த நாளிலும் நம்ம கிறிஸ்மஸ் செய்தியை கேட்க போகிறோம். அதுக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலும் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. அப்பா, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் மனமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற இந்த நாளில் நீர் என்னெல்லாம் பேச சித்தமானீரோ பேசி பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸோ உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் அவதரித்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும் வேத வசனத்துக்கு நேராக நம் கவனத்தை திருப்புவோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10லிருந்து 14 வரைக்கும் வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திற்கு காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த நேரத்தில் தூதன் சொல்லுகிற விதம் பார்த்தோம்னா, அந்த இடத்துல மேய்ப்பர்கள் எப்படின்னா ராத்திரி வேளையில தன்னுடைய மந்தையை காத்து கொண்டு இருக்கிறாங்க. இரவு நேரங்களில் அவங்க பேசிக்கிட்டே அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த இரவு நேரங்களில் வந்த அந்த சத்தம் தான் இந்த வார்த்தை. என்னன்னா, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி தெரியுமா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்காக, ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்காக, ஹல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நல்ல செய்தி, அந்த இரவு நேரங்களில் நல்ல செய்தி. ஹல்லேலூயா. இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை அந்த நாட்களில் கண்டார்கள். மேய்ப்பனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி ஆண்டவர் நம்ம ஊர்ல இந்த இடத்துல பிறந்திருக்கிறாரா, எங்க பிறந்திருக்கிறார் ஏதுன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அந்த இருள் நேரத்தில் சத்தத்தை கேட்கிறாங்க, நல்ல செய்தியை கேட்கிறார்கள். அந்த வெளிச்சத்தை நோக்கி அவங்க கடந்து செல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நல்ல செய்தியை கேட்கும்போது நமக்கெல்லாம் ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும். இன்னைக்கு நம்ம நியூஸ் பார்க்குறோம், டிவியை ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு நியூஸை போடுறோன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? கேட்குற ஒரு செய்தி கூட ஒழுங்கா இல்லை. 90% தேவையில்லாத துர்ச்செய்தியா இருக்கும், பாவம் நிறைந்த செய்தியா இருக்கும், நமக்கு பயத்தை கொடுக்குற செய்தியா இருக்குமே தவிர எந்த செய்தியும் நல்ல செய்தியாக இல்லை. ஆனா அன்னைக்கு அந்த நாளில் இருளில் இருந்த அந்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டாகுச்சு. என்னன்னா, ரட்சகராக இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ யோவான்ல இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 42ல பார்க்கிறோம், உலக ரட்சகர் என்று அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாருன்னா, கிறிஸ்து யாருன்னா உலக ரட்சகர். இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும்படியாக ரட்சகராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் தெரியுமா? முதல் காரியமாக சொல்லுகிறது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென். தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நான் தொடர்ந்து அநேக பிரசங்கங்களை சொல்லுகிற ஒரு எச்சரிப்பின் சத்தம் எப்பொழுதுமே சொல்லுவேன் நான். என்னன்னா, பாவம் இருந்தா நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை காண முடியாது, அவர் மூலமா அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ ரட்சகர் நமக்கு வேணும்னா பாவம் நம்ம கிட்ட இருக்க கூடாது. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு பாவம் மிகுதியாய் போச்சு. இந்த உலகம் முழுவதும் பாவமா இருக்கு. இந்த உலகத்துல அநேக பாவத்தின் கிரியைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் அந்த பாவத்திற்கு வழி, அந்த பாவத்திலிருந்து தப்பிக்க ஒரே வழி யாருன்னா இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை ரட்சிப்பதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய பணமோ பொருளோ உயர்வோ அந்தஸ்தோ எதுவுமே நம்மை ரட்சிக்காது. ரட்சகர் ஒருவர் மாத்திரம்தான். அவர் அதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். இன்றைய தினத்துல நம்ம பார்த்தோம்னா ஏராளமான குடும்பங்கள் பிரச்சனையில இருக்குது, வியாதியில இருக்கு, பலவீனத்துல இருக்கு, பிசாசின் பிடியில இருக்குது. யார் என்னை ரட்சிப்பா, யார் என்னை காப்பாற்றுவார் என்று எத்தனையோ பிள்ளைகள் அங்கலாய்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள். சோ இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்ல 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல வாசிச்சோம் என்றால், இயேசு கிறிஸ்து பாவத்தில் இருக்கிறவர்களையும் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களையும் நோயில் இருக்கிறவர்களையும் விடுதலையாக்கும்படியாக இந்த உலகத்துல சுற்றி திரிந்தார் என்று. ஹல்லேலூயா.
உங்களுக்காகவே அவர் கடந்து வருகிறார், உங்களுக்காகவே உங்கள் வீடுகளுக்குள்ளாய் கடந்து வருகிறார். இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த அருமையான பிள்ளைகளே, உங்களுக்காகவே கர்த்தர் இந்த நாட்களில் பிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நாமளே நம்ம வழியை கெடுத்துக்கிட்டோம். அவ்விதமாய் வசனம் சொல்கிறது ஏசாயா 53:6 வசனத்தில், நாமே நம்முடைய வழியை கெடுத்துட்டோம், நம்முடைய வழியை கெட்டு போய் நாமளே பாவத்தில் விழுந்துட்டோம். அதை காப்பாற்றுவதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காகவே ரட்சகராக இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இவ்விதமாக இயேசு ஒரு இடத்துல வந்து சகேயு என்ற ஒரு மனுஷனிடத்துல கடந்து போகிறார். அவர் எப்பேற்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறதுனா, அவர் பாவத்தில், அதாவது அநியாயமாய் வந்து ஜனங்களை ஏமாற்றி கொண்டு பாவத்தில் ஜீவித்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனை தேடி கர்த்தர் சென்றார். ஹல்லேலூயா. லூக்கா 19 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். 5வது வசனம் வாசிப்போம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த வேளையில் அந்த பாவியான மனுஷனிடத்தில் இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். ஸோ சகேயு கிட்ட வந்து ஆண்டவர் வந்து பேச ஆரம்பிக்கும் போதே சகேயு உடனே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். நான் ஒரு பாவி, என்ன தேடி ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனமகிழ்ந்து அப்படியே வந்து தன் மனதில் இருக்கிற எல்லா உண்மையும் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், இந்த வேளை நான் வேற யாராவது ஏமாத்திட்டு இருந்தா நான் நாளத்தனே நான் திருப்பி கொடுத்துறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தன்னை அவன் அர்ப்பணிக்கிறான். ஹல்லேலூயா. அவன் தன் வாயினாலே அறிக்கையிட்ட பொழுதே ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? 9வது வசனத்தை வாசிப்போம். சோ லூக்கா 19 வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஆமென், ஹல்லேலூயா. சோ அவன் வாயினால் அறிக்கையிடப்படும் பொழுதே ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு, இந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. சோ எந்த பாவத்தில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. என் தெய்வமாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற காத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இவ்விதமாய் ரோமர்ல வசனம் சொல்லுகிறது. 10 வசனத்தை நாம் வாசிப்போம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென், ஹல்லேலூயா. சோ பாருங்க, உங்கள் வாயினால அறிக்கையிடுங்க, உங்கள் இருதயத்துல விசுவாசிங்க, நீங்கள் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிக்கிறோம். 10வது வசனத்தை. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. சோ நீதி உண்டாக உங்கள் இருதயத்துல விசுவாசிங்க, ரட்சிப்பு உண்டாக உங்கள் வாயினாலே அறிக்கையிடுங்க. வாயை திறந்து ரட்சகராக இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் பாவங்கள் போகும் என்று விசுவாசித்து சொல்லுங்க. அந்த சொல்ற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உங்களை கர்த்தர் ரட்சிப்பார், உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ரட்சிப்பின் தெய்வம் உங்கள் மத்தியில இருக்கிறார். ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே உங்களை தேடி வருகிறார், உங்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து வருகிறார். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் முழு குடும்பமும் உங்கள் முழு சந்ததியும் ரட்சிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சோ இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. இந்த வேளையில கூட கர்த்தாவே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சகையு போல தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரே அப்பா ரட்சிப்படைய கிருபை தருவீராக. இந்த வேளையில முதல் முறையாக கர்த்தாவே இந்த பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து எல்லா பாவங்களையும் மன்னித்து உம்மண்டையில நீர் சேர்த்துக் கொள்வீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் மனமகிழ்ச்சி நாளாக அப்பா எல்லா இடங்களிலும் எப்படி கொண்டாடுகிறார்களோ அதே போல அப்பா இந்த தேவ செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே மனமகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிட்டு ஆண்டவரே பிள்ளைகளும் மனமகிழ்ச்சியோடு உம்முடைய பண்டிகையை கொண்டாட கிருபை தருவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு விசேஷமாக அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் கடந்து சென்றதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீர் ஆசீர்வதிங்க, இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். அந்த குடும்பத்தை முழுவதும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.